ஹலோ. சாரி, நான் சடனாக வீடியோ வந்து ஆஃப் ஆகிடுச்சு. நான் எடுத்தவொடனே என்னன்னு தெரியல. கண்டிப்பாக நான் வந்து ஃபர்ஸ்ட் கடந்து பறந்து வந்து விழுந்துச்சு. இங்கே நான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குன்னு நினச்சேன், பார்த்தா ரெக்கார்டே ஆகலை, ஆஃப் ஆகிடுச்சு சடன். உங்களுடைய கார்டியன் ஏஞ்சல், யூ ஆர் நாட் அலோன். இப்போ உங்களுக்காக உங்களுடைய ஹோலி ஸ்பிரிட்ஸ், நீங்கள் யாரை வந்து ஏஞ்சலாக நினைக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு சில மெசேஜ் சொல்ல விரும்புகிறாங்க. நீங்கள் ரொம்பவே ப்ரொடெக்டடாக இருக்கிறீங்க. அவங்களுடைய கண்ணில் அவங்களுடைய பார்வை உங்கள் மேலே எப்போதுமே இருக்குது. எப்போவுமே நீங்கள் ஒரு ப்ரொடெக்டடாக தான் இருக்கீங்க. நீங்கள் லைஃப்பில் என்ன விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லா விதத்துலேயும் ப்ரொடெக்டட். மேபி சில பேர் வந்து உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நிறையா விஷயங்களில் வந்துட்டு கொஞ்சம் லேக் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் சில டைமில் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ப்ரொடெக்டடாக தான் இருக்கீங்கன்றதை அவங்க சொல்கிறாங்க. எந்த விஷயத்தை பற்றியும் நீங்கள் யோசிக்கிறதோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேண்டாம்ன்ற மாதிரி. வேறு ஏதாவது மெசேஜஸ், ஷார்ட் ரீடிங்னா வாட்டர் கார்டியன், கனெக்ட் வித் யுவர் எமோஷன்ஸ். ஓகே, உங்கள் லைஃப்பில் என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ, சம் இமோஷ்னலான சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் இப்போ நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, அந்த விஷயத்துலேருந்து விலகி ஓடாமல் அந்த விஷயத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்தை எந்த விஷயமா இருந்தாலும் ஓடாதீங்க, ஃபேஸ் பண்ணுங்கள். ஒரு விஷயம் நீங்கள் பயந்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். அந்த துரத்திக்கிட்டே தான் இருக்கும். அந்த விஷயத்த வந்துட்டு தைரியமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது உங்களால் சில விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும், லைஃப் லெசன்ஸ் தெரிஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுவீங்க. நிறைய விஷயங்களில் உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கிடைக்குன்ற மாதிரி உங்களுடைய ஏஞ்சல்ஸ், கார்டியன் ஏஞ்சல் யாராக வேணாலும் இருக்கலாம், உங்களுடைய லவ்ட் ஒன்ஸ், நீங்கள் ஆர்க்ஏஞ்சல் இல்லை வேறு எந்த ஏஞ்சல் நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களோ அந்த ஏஞ்சலோட மெசேஜ், ஒரு ஹோலி ஸ்பிரிட். ஓகே, நிறைய பேர் வந்து கொஞ்சம் வாட்டர் அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நீங்கள் இன்னும் கனெக்ட் ஆகணும். சில விஷயங்கள் நீங்கள் ஏன்னா இன்னும் நீங்கள் உங்களுக்குள்ள சில விஷயங்கள் ஹீல் பண்ணணும். சில நீங்கள் இமோஷ்னல் கொஞ்சம் ட்ரெயின் ஆகுற மாதிரி கொஞ்சம் டவுன் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் இந்த வாட்டர் பாடி இருக்கிற மாதிரி சில ஏரியாஸ், பீச்சோ ஏரியோ குளமோ ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு, இல்லை கோவிலில் இருக்க குளமோ, நீங்கள் அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் உட்காந்து ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் உட்காரும் போது ஒரு ½ நீங்கள் கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு டிஃப்ரெண்ட் எனர்ஜி சேஞ்ச் வரும். கண்டிப்பாக சடன் சேஞ்ச் வரும், ஷிஃப்ட் ஆகும். சில பேர் வந்து மர்மைட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிக நம்பிக்கை இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம். இல்லை மர்மைட் வந்து உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். சில பேர் உங்களுடைய ஹேரில் ப்ளூ கலர் ஸ்ட்ரீக்ஸ் இல்லை ஹைலைட் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். ப்ரௌன் அண்டு ப்ளூ ஸ்ட்ரீக் அந்த மாதிரி. ப்ளூன்றது சிக்னிஃபிகண்ட் உங்களுடைய த்ரோட் சாக்ரா, லைக் உங்கள் ஏஞ்சல்ஸ், கார்டியன் ஏஞ்சல்ஸ், நீங்கள் பிலீவ் பண்ணுற பர்சன் அவங்க சொல்கிற மாதிரி என்னென்னா, எது விஷயமா இருந்தாலும் ஓடாதீங்க, பயப்படாதீங்க, இதுலேருந்து நம்ம தப்பிச்சா போதும்னு நினைக்காதீங்க. ஃபேஸ் பண்ணுங்கள். அது எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கு ஆன்சரே தெரியலனாலும் ஃபேஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர், சொல்யூஷன் எல்லாமே ஈஸியாக நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு தானாகவே கிடைக்கும். அதனால தான் ப்ளூ அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. டிரெக்ஷன் கார்டியன், சூஸ் யுவர் பாத். உங்களோட பாத் கடவுள் காமிச்சாச்சு, இப்போ நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுடைய ஏஞ்சல்ஸோட ப்ரெசன்ஸ் இங்கே நல்லாவே இருக்குது, நிறைய இருக்குது. நிறைய பேருக்கு சன் ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. சன் மூன் சிக்னிஃபிகண்ட், சன் அண்ட் மூன் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள், நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் ஆகுறதுனால உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து சில விஷயங்களை அதை பேலன்ஸ் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க. சில பேர் எனர்ஜி வைஸ் கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. எதுவாக இருந்தாலும் அமைதியாக
பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். எந்த விஷயத்தையும் பார்த்து பயப்படாதுங்க. நிறைய விஷயங்கள் லைஃப்பில் வரும் போகும். அதனால் நீங்கள் ஃபேஸ் பண்ண கற்றுக்கணுன்றதுக்காக தான் நிறைய விஷயம் லைஃப்பில் வரும். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய விஷயமாகவும் இருக்காது. எதுவாக இருந்தாலும் பார்த்துடலான்ற மாதிரி ஃபேஸ் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ், உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் சப்போர்ட் நிறையவே இருக்குது. உங்களோட காடஸ் சப்போர்ட்டும் நிறைய இருக்குது. Archangel Michael, ஃபைனல் ஒரு மெசேஜ் இதில் எடுத்துடலாம். உங்களுடைய காடஸ் அவங்களுடைய மெசேஜ் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஏஞ்சல் மெசேஜோடு சேர்த்து அவங்க எதனால் சொல்ல வராங்க. பார்க்குறவங்க சில பேர் லெஃப்ட் ஹேண்டடாக இருக்கலாம், சில பேர் லெஃப்ட் ரைட் ரெண்டுமே யூஸ் பண்ணுறவங்களாம் இருக்கலாம். ஹேண்ட் எழுதுறதுக்கு அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு அதிகமாக லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுற பர்சனாக இருக்கலாம். பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். அதுதான் மைண்டில் எனக்கு அடிக்கடி வருது. பேலன்ஸ் பண்ண கற்றுக்கோங்க. வாவ். தேவி மா காளி நம்பர் 29, 11, 9 + 2 11. தேவி மா காளி உங்களை எப்படி பிடிச்சிட்ருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். எவ்வளோ அழகாக அவங்கள வந்து பேலன்ஸ் பண்ணுறாங்க, உங்களை பிடிச்சிட்ருக்காங்க. லைஃப்பில் எந்த விதமான ஸ்ட்ரகிள் சிச்சுவேஷன்ஸ் எது இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். உங்களை கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்தாலும் உங்களை தாங்கி பிடிக்கிறதுக்கு மா காளி அவங்க கண்டிப்பாக இருக்கிறாங்க. உங்களுடைய ஏஞ்சல்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது, ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஒரு பிளெஸ்டு சோசன் ஒன். உங்கள் வீட்டில் நிறைய கஷ்டங்கள், நிறைய சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி நிறைய 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 பார்த்துட்டு தான் வந்துட்ருக்கீங்க. ஏன்னா சோசன் ஒன்ஸ்னாலே நிறைய சின்ன வயசுலேருந்தே நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இன்னும் சில விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குது. ஃப்யூச்சர்லேயும் சில விஷயங்கள் வராதுன்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக வரும். அது எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்காக தான் மா காளி உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள்லாம். உங்களுடைய தேர்ட் ஐன்றது ரொம்பவே ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. உங்களுடைய தேர்ட் ஐ க்ரௌன் சாக்ரா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள அவேக்கனிங்கிறது நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. எதுவாக இருந்தாலும் உங்களை தாங்கி பிடிக்கிறது மா காளின்றது மட்டும் மறக்காதீங்க. எப்போவுமே நீங்கள் ரொம்ப 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 ப்ரொடெக்டடாக தான் இருக்கீங்க. சன் காட் சிக்னிஃபிகண்ட், சன் மூன் உங்களுடைய தேர்ட் ஐ. சன் காட் சொல்லிட்டு இருக்கேன். ஓ மை காட், உங்கள் முன்னாடி தான் கார்டு நான் வந்து கட் பண்ணேன். சன் காட் சிக்னிஃபிகன்ஸ் பாருங்கள். சன் தெரியுதா? சன் சன் காடோட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களில் சில பேருக்கு அந்த சூரிய பகவானோட பிளெஸ்ஸிங் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ப்ரொடெக்ஷன் நிறைய இருக்குது. நீங்கள் இப்போது லைஃப்பில் ஒரு சென்டர்ட் ஒரு பர்சனாக நீங்கள் இப்போ லைஃப்பில் இருக்கீங்க. என்ஜாய் சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸ். உங்களுடைய சக்ஸஸ், உங்கள் ஹாப்பினஸ்ஸை கண்டிப்பாக சீக்கிரமே நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நீங்கள் எப்போவுமே ப்ரொடெக்டடாக தான் இருக்கீங்க. நிறைய காடஸ், ஏஞ்சல்ஸ், ஹோலி ஸ்பிரிட்ஸ் எல்லாருமே உங்களை வந்துட்டு உங்களை கார்டியன், உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் எல்லாமே உங்களை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் டவுன் ஆகாது. உங்களுக்கான மெசேஜஸ் அதுதான். எப்போவுமே வந்துட்டு கொஞ்சம் பேஷன்ஸ்,
பேஷன்ஸ். உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் இல்லை ஏதோ சில விஷயங்களுக்காக உங்களை வந்து அப்படியே பிளட்டு உரிகிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். எதுவாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள், ஓடாதீங்க. எந்த சுச்சுவேஷன் என்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான டிவைன் உங்கள் கூட இருக்கிறாங்க. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.